அன்புக்குரியவர்களே, தினமொரு தொழுது மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 26:19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆபிரகாம் ஒரு காலத்திலே தனக்காக அங்கே ஒரு கிணறை வெட்டுகிறான். அதற்கு பெயரெல்லாம் இடுகிறான். காலப்போக்கிலே அப்படிப்பட்டதான அவன் வெட்டப்பட்டதான எல்லா துறவுகளுமே பெலிஸ்தீரால் பகைவர்களால் மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. காலம் கடந்து போயிடுச்சு. பிறகு ஈசாக்கினுடைய நாட்கள் வருகிறது. அந்த இடத்துல வேலைக்காரர்களை அனுப்பி அங்கே மீண்டுமாக வெட்டுகிறான். அந்த வெட்டப்பட்டதான இடத்துல அங்கே சுரக்கும் நீரூற்றை அன்றைக்கு வேலைக்காரர்கள் கண்டார்கள் என்று. அப்போது ஆபிரகாமினுடைய நாட்களில், தகப்பனுடைய நாட்களில் வெட்டப்பட்டது, இடையில் அது காணாமல் போய்விட்டது, காலாவதியாகி போய்விட்டது. ஆனால் மீண்டுமாக அங்கே வெட்டின போது மீண்டும் அந்த இடத்துல தண்ணீரை கண்டார்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலும் ஒரு காலத்தில் நீங்கள் ஜொலித்திருப்பீர்கள், பொருளாதாரத்தில் ஜொலித்திருப்பீர்கள், ஆன்மீக ஆண்டவருக்குள்ளான வாழ்விலை நீங்கள் ஜொலித்திருப்பீர்கள், குடும்பத்தில் அவ்வளோ ஒரு செல்வாக்காக வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் தொழில், உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய படிப்பு, இப்படி எத்தனையோ விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அப்படி உயர்த்தப்பட்டது. காலப்போக்கில் ஏதோ ஒரு சுனாமி அடித்து விட்டது, ஏதோ ஒரு அலையின் தாக்குதல், எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. உங்களுடைய தகப்பன், உங்களுடைய முற்பிதாக்கள் சம்பாதித்து வைத்த எத்தனையோ ஆசீர்வாதங்கள் காலப்போக்கில் அவை எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னென்னா, இந்த காலம் உங்கள் காலம், இந்த காலம் என்னுடைய காலம். ஆகவே இந்த காலம் யாருடைய காலம்? அன்றைக்கு ஈசாக்கு என்ன செஞ்சான்? வேலைக்காரரை அனுப்புனா அங்கே கிணறை வெட்டும்போது தண்ணீரை கண்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு வரவேண்டிய நன்மை வருகிறது. நீங்கள் நன்மையை காண்பீர்கள், நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். இழந்து போனதை மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடியதான உயர்வின் அனுபவம், ஆசீர்வாதமான காரியத்தை நீங்கள் உங்களுடைய கண்கள் காணும், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோமே, ஆனால் இன்னைக்கு கெட்டு போயிட்டோமே, ஏதோ என்ன காரணம் தெரியல. ஆனால் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? புலம்பாதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்களுடைய கண்கள் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக காணும். இழந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப பெறுகிற ஒரு நேரம்தான் இந்த நாள். இந்த நாள் அது தொடங்குகிறது. இழந்து போனது எல்லாம் நீங்கள் வாங்கத்தான் போகிறீங்க. எத்தனையோ கோடிகளை கூட இழந்திருக்கலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அது உங்களுடைய கண்களால் உங்களுக்கு வரவேண்டிய உயர்வை காணும்படியான ஒரு வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இனி உங்கள் நாட்கள் நல்ல நாட்கள். கவலைப்படாதீங்க. ஏன்னா ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் கண்டாங்கல்ல தண்ணீரை, அதே போல தாங்க நீங்களும் நானும் காணப்போகிறோம். கடந்து போன நாட்களில் இழந்தவற்றை திரும்ப பெறுகிற காலம், காற்று ஏன் பக்கமாக வீசுகின்ற காலம், மனிதர்கள் ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தாங்க, இன்னைக்கு நண்பர்களாய் மாறுகிற காலம். இப்படி எத்தனையோ விதமான காரியங்களில் ஒரு திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. இதை நம்புங்கள். என்னுடைய கண்கள் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை காணும் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கள். செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில் ஈசாக்கினுடைய நாட்களில் கத்தாவே அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின கிணற்றில் தண்ணீரை கண்டாங்க அப்பா. அது ஏற்கனவே ஆண்டவரே மண்ணால் மூடப்பட்டது. ஆண்டவரே சத்துருக்கள் ஆண்டவரே பெரிய நஷ்டத்தை உண்டாக்கினாங்க. ஆனால் அந்த இடத்துல லாபகரமான ஒரு சூழ்நிலையை காணும்படியாக கர்த்தர் ஆண்டவரே அந்த வேலைக்காரர்கள் மூலமாக கர்த்தாவே ஒரு காரியத்தை செஞ்சீங்க. அதே போல் இந்த நாட்களிலும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே சுரக்கும் நீரூற்றை இவர்கள் காணட்டும், அனுபவிக்கட்டும். இந்த நாள் அவங்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.